அப்படிங்கிறது வருஷத்துக்கு 10 to 13%. இதுவே நீங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா 15 to 18% வரைக்கும் ப்ராஃபிட் மேக் பண்ணிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் இந்த ப்ராஃபிட் எல்லாம் ரியலான ப்ராஃபிட்னு கேட்டீங்கன்னா இல்ல. பிகாஸ் இந்தியாவோட இன்ஃபிளேஷன் ரேட் கடந்த 10 வருஷத்துல 4 to 7% வரைக்கும் பிளக்சுவேட் ஆயிருக்கு. இந்த இன்ஃபிளேஷன் ரேட்டை நீங்க மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க இன்வெஸ்ட்மெண்ட் லேண்ட்ல இருந்தாலும் சரி, கோல்டுல இருந்தாலும் சரி, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பிலோ 10% தான். பட் இதுவே உங்களோட ஸ்ட்ராட்டஜில நீங்க கிரிப்டோஸையும் ஆட் பண்ணிருந்தீங்கன்னா கடந்த 10 வருஷத்துல கிரிப்டோஸோட பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சபட்சம் வருஷத்துக்கு 35% மேல மெயின்டைன் ஆயிருக்கு. இதுல இருந்து நீங்க இன்ஃபிளேஷன் ரேட்டை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட மினிமம் 25% மேல உங்களோட இருந்திருக்கும். சோ நீங்க சேஃப்டியை கன்சிடர் பண்ணி உங்க இன்வெஸ்ட்மெண்ட் லேண்ட்லயும் கோல்ட்லயும் மெயின்டைன் பண்ணாலுமே டிஜிட்டல் அசெட்ஸ் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. காலம் மாறிடுச்சு, முதலீட்டு முறையும் மாறிடுச்சு. ஷேர் மார்க்கெட் வேண்டாம், ரிஸ்கே எடுக்க வேண்டாம், சேஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும் நீங்க யோசிக்கிறீங்களா? எதிர்காலத்தை கணிக்க முடியுமா? முடியாது. ஆனா பாதுகாப்பாக்க முடியுமா? முடியும். என் பிள்ளையோட கல்லூரி படிப்பு, அவங்க கல்யாணம், எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தொகை தேவைப்படும். இது வெறும் சேமிப்பு இல்ல, என் குடும்பத்தோட எதிர்காலத்துக்கான அஸ்திவாரம். நீ 6. Economic flywheel model. The economic flywheel model is designed to adjust supply and demand automatically to match or offset runaway resonances within the market. Supply increases lead to price decreases. Price decrease leads to low premium. Low premium leads to price increase as price returns to a standard multiple of RFV. Price increases lead to more bonds/sold. More bonds/sell leads to higher APY. Higher APY leads to more demand staking. More demand and staking lead to price increases. This system can be formed by coordinating bonds, stake, and treasury contracts. It can balance the supply and demand of tokens, coordinate prices, guarantee treasury assets, etc. It is like holding a weight scale, which can carry out economic macro control on the entire agreement data. மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட் என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன். என்னுடைய நேம் அருணா, நேட்டிவ் மதுரை. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு துறையான கிரிப்டோ அப்படிங்கிற இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு அற்புதமான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எல்லாருமே கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எனக்கு கொடுத்த மிஸ்டர் சாந்தாராம் சார் அந்த நயன்தா சாருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். பிகாஸ் என்னன்னா வளர்ந்து வரக்கூடிய ஒரு துறையில ஒரு இனோவேட்டிவான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய ப்ராஜெக்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜின் எல்ஜினஸ் அப்படிங்கிறது நம்ம ப்ராஜெக்டோடைய நேம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடா நம்மளால வந்து டெவலப் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். ஸோ அந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில் வந்து நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய ஸ்க்ரீனை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எல்லாத்தையுமே வந்து ஆர்ஜினோட நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்கு வந்து வெல்கம் பண்ணிக்கிறேன். வெல்கம் டு ஆல் ப்ராஜெக்ட். பிரைட் ஃபியூச்சர் இஸ் பீயிங் ஸ்டார்டட் ஃப்ரம் ஹியர். ஸோ ஒரு பிரைட்டான எதிர்காலம், ஒளிமயமான ஒரு எதிர்காலம் நமக்கு இங்கிருந்து ஸ்டார்டட் ஆகுது. ஸோ எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிரான்சாக்ஷன், பணத்தோட பரிணாம வளர்ச்சி வளர்ச்சி ஆரம்ப காலத்துல ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் கோல்டு யூஸ் பண்ணி மெட்டல் வந்து டிஜிட்டல் கரன்சி அப்படிங்கிற ஒரு நம்பர்ஸ் தான் நம்ம அனுப்புவோம். அது என்னன்னா அமௌண்ட் டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு சொல்றோம். த்ரூ ஆன்லைன், அதாவது காசுல டிராவல் ஆகுற மாதிரி. ஓகேங்களா? நீங்க இங்க இருந்து உங்க மொபைல்ல இருந்து நீங்க கிளிக் பண்ணுவீங்க, ஜிபேயோ போன்பேயோ. அது இந்தியால இருக்கக்கூடிய எங்க இருக்கக்கூடிய மக்களுக்குனால நம்மளால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இதையும் தாண்டி ஆல் ஆஃப் கிரிப்டோ கரன்சி 24/7 ஹவர்ஸ் எனி டைம் வித்தின் அ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஒரு எவ்வளவு அமௌண்ட் வேணாலும் நம்மளால வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அதான் வந்து பணத்தோட பரிணாம வளர்ச்சியில இப்ப இருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சி. அது மட்டும் இல்லாம டெக்னாலஜியோட பரிணாம வளர்ச்சி அப்படின்னு பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸோ ரேடியோ யூஸ் பண்ணி டெலிஃபோன் யூஸ் பண்ண காலம்லாம் போய்
இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உலகமே கையில அப்படிங்கிற மாதிரி இந்த மொபைல் போன், ஸ்மார்ட் போன் வந்து பெரிய லெவல்ல வளர்ந்துருச்சு. ஸோ இது வளர்ந்ததுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இன்டர்நெட் அப்படிங்கிற அந்த ஸோ இந்த வெப் அப்படிங்கிற வந்து வந்ததுக்கு அப்புறம் வெப் 1.2 2.1 அதுலயே ஒரு பரிணாம வளர்ச்சி வந்து இன்னைக்கு வெப் 3.2 வரைக்கும் வளர்ந்துருக்கு. ஸோ அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா பிளாக் செயின் டெக்னாலஜி. ஸோ இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படிங்கிறதையும் இந்த கிரிப்டோ கரன்சியும் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமா கனெக்ட் பண்ற ப்ராசஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா பெரிய லெவல்ல வளர்றதுக்கு ஒரு காரணமா இருக்கு. என்ன காரணம் அப்படி எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாக் செயினும் சரி, அதுல வந்து நம்ம ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது இந்த கிரிப்டோ கரன்சி இந்த பிளாக் செயின்ல இந்த மாதிரி ரன் ஆகணும்ட்டு சிஸ்டம்க்கு புரியக்கூடிய லாங்குவேஜ்ல கோடிங், கம்ப்யூட்டரோட அந்த கோடிங் சிஸ்டம்க்கு புரியுற அந்த லாங்குவேஜ் கோடிங்ல பிளாக் செயினுக்கு புரியக்கூடிய கோடிங்ல ஒரு ஒப்பந்தம் போட்டுக்குவாங்க. ஸோ அதுதான் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பிளாக் செயின்ல ரன் ஆகுறதுனால இது வந்து பாத்தீங்கன்னா ஹை சேஃப் அண்ட் செக்யூர்டு அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் என்ன, இந்த பிளாக் செயின்ங்கிறது வந்து ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல பல பிளாக் செயின் அதுலயே இருக்கும். பிளாக்லாம் வந்து செயின் ரிலேட்டடா கனெக்ட் ஆயிருக்கும். ஏகப்பட்ட பிளாக்ஸ் வந்து கன்னியூவா கனெக்ட் ஆயிருக்கிறதுனால இது அவ்வளவு சீக்கிரம் யாராலுமே ஹேக் பண்ண முடியாது. ஸோ ஹேக் பண்ண முடியாதனால ஹை செக்யூர்டா இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸாக இன்னைக்கு பிளாக் செயின் இருக்குது. இது நாட் ஒன்லி கிரிப்டோ கரன்சி, நிறைய துறைகளை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிரிப்டோ கரன்சியும் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜில ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமா டிராவல் ஆகுறதுனால இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேர்ல்டு வைடா பெரிய லெவல வந்து பூமிங் ஆயிட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு நம்மளுடைய ஆர்ஜின் ப்ராஜெக்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்கிங், ட்ரெடிஷ்னல் பேங்கிங் சிஸ்டத்துக்கு ஒரு சொல்யூஷனா கிடைச்ச ஒரு சிஸ்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்ஜின் ப்ராஜெக்ட் சொல்லலாம். ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப ட்ரெடிஷ்னல் பேங்கிங் அதாவது நம்ம நார்மலா இந்தியன் வங்கியில இந்தியன் கவர்மெண்டால தொடங்கப்பட்ட பேங்க்ல நம்ம பண்ணக்கூடிய ப்ராசஸ். அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பேங்க்ல வந்து நீங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மினிமம் மெயின்டெனன்ஸ் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஏடிஎம் கார்டு நம்ம யூஸ் பண்ணி பணத்தை எப்போ வேணா நம்ம வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஏடிஎம் சார்ஜும் நமக்கு வந்து அங்க வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுங்கிற அந்த லிமிட் வந்து அங்க இருக்குது. அதே போல நம்ம இந்தியா லெவல்ல மட்டும்தான் அதை பண்ண முடியும். இன்னொன்னு ஒரு விஷயம், பேங்க் சர்வர்லாம் ப்ராப்ளமா இருந்துச்சுன்னா அந்த சமயத்துல நம்ம எந்த டிரான்சாக்ஷனும் பண்ணவும் முடியாது. ஸோ இந்த சர்வர் ப்ராப்ளம் இதெல்லாம் வரப்ப மேபி நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணப்படும். ஸோ ஹேக் பண்ற மூலமா மேபி நம்மளுடைய பணத்தை இழக்க கூட நேரிடும். சம்டைம்ஸ் இட்ஸ் ஹேப்பன். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹையர் அத்தாரிட்டி பர்சன் உங்களுடைய பேங்க் உங்களுடைய அக்கௌண்ட்ல நீங்க எவ்வளவு பணத்தை வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத அவங்களால பார்க்க முடியும். நீங்க ஒரு பேங்க்ல இல்ல எத்தனை பேங்க்ல எத்தனை அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, அதுல எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க முதற்கொண்டு அவங்களால பார்க்க முடியும். ஸோ இங்க வந்து பிரைவசியும் கிடையாது. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனா உருவாகுனதா நம்மளுடைய ஆர்ஜின் எலிஜினஸ் ப்ராஜெக்ட். அது எப்படி இது சொல்யூஷனா இருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இது வந்து 100% டீசென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்டா தான் நம்ம ப்ராஜெக்ட் இருக்கு. ஸோ டீசென்ட்ரலைஸ்ட் அப்படிங்கிற பக்கப்ப என்னன்னா இங்க வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் கிடையாது. ஸோ இன்டர்மீடியேட்டர் கிடையாது. பியர் டு பியர்ங்கிற கான்செப்ட் மூலமா தான் பிளாக் செயின்ல ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து ரன் ஆகுது. ஸோ அதனால பியர் டு பியர் அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்டர் அண்ட் ரிசீவருக்கு மட்டும்தான் யார் சென்ட் பண்ணிப்பாங்க யார் ரிசீவ் பண்ணிப்பாங்கிற விஷயம் தெரியும். மற்றபடி வேற இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு வேலட்டா ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு நம்பரு நியூமரிக் கலந்த ஒரு விஷயமா தான் தெரியுமே தவிர்த்து இந்த பர்சன்டா சென்ட் பண்ணிக்காங்க இந்த பர்சன்டா ரிசீவ் பண்ணிக்காங்க தெரியாது. ஸோ ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்பரன்சியா இருக்கும். பட் அதை யூஸ் பண்ணக்கூடிய அந்த பர்சன் வந்து அங்க வந்து டிரான்ஸ்பரன்சி கிடையாது. ஸோ அதனால சேஃப் அண்ட் செக்யூர்டா வந்து டிராவல் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கும் மேல என்னெல்லாம் வந்து இது வந்து சொல்யூஷனா இருக்குங்கிறத அடுத்தடுத்த ஸ்லைட்ல வந்து சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து 100% டீசென்ட்ரலைஸ் சொன்னேன். ஸோ டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னா என்னன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்கு ஓனர் கிடையாது. ஓனர் ரெனான்ஸ்டு ப்ராஜெக்ட். ஸோ ஓனர் இல்லைன்றனாலும் அதை கிரியேட் பண்ண கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. அந்த கிரியேட்டர்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சைபேரியன் சர்ச் அப்படிங்கிற அந்த கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு 7 கிரிப்டோ எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 13 வருஷமா அனலைஸ் பண்ணி யாருன்னு பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏ, ரஷ்யா, சைனா, சிங்கப்பூர், மலேசியா அந்த நாடுகளை சேர்ந்த ஒரு 7 கிரிப்டோ எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷத்துக்கு மேல அனலைஸ் பண்ணி ஒரு இனோவேட்டிவான ஒரு ப்ராஜெக்டா 2024 மார்ச் மாசம் 7ஆம் தேதி நம்ம ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் வந்து லான்ச் பண்ண நம்ம ப்ராஜெக்ட் ஆர்ஜின் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ற நம்மளுடைய கரன்சி நேம் வந்து பாத்தீங்கன்னா LGNS. லாங் என்எஸ்ங்கிறது நம்ம கரன்சி நேம். ஷார்ட்டா வந்து LGNS அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து எந்த ஸ்டேபிள் கரன்சியோட பேரிங்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா டாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டேபிள் கரன்சியோட பேரிங்ல நம்ம கரன்சி வந்து இருக்குது.
ஸோ பிளாக் செயினை பொறுத்த வரைக்கும் எந்த பிளாக் செயின்ல ரன் ஆகுது அப்படின்னா பாலிகானோட பிளாக் செயின், அதாவது எத்திரியத்தோட லேயர் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாலிகான் பிளாக் செயின்ல தான் நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகுது. ஸோ 100% டீசென்ட்ரலைஸ்ட்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஓனர் ரெனான்ஸ்டு ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டேன். ஆனா இங்க என்னன்னா நம்மளுடைய ப்ராசஸ் வந்து ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்றப்ப கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு மேல அனலைஸ் பண்ணிருக்கோம் சொல்லலாம். ஸோ அனலைஸ் பண்ணது என்னன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஆக்சுவலி டிஜிட்டல் அசெட் அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி வேர்ல்டு வைடா பெரிய லெவல்ல டெவலப் ஆயிட்டு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு அசெட்டா வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்த ஆர்ஜின் ப்ராஜெக்டோட ஒரு நோக்கம். ஃபியூச்சர்ல இங்க எல்லாமே கிரிப்டோ கரன்சிஸ் வரப்போகுது அப்படிங்கிறது இங்க மேபி சில பேருக்கு தெரிஞ்சுக்கலாம். பட் என்னன்னா நம்ம ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டினாலும் இதுதான் சாத்தியமாக போகுது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல ஃபியூச்சரை பிளான் பண்ணி ப்ரிவியஸாவே ஸோ நேற்று முந்தா நாள் யோசிச்சு இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட ப்ராஜெக்ட்ல 13 வருஷம் அனலைஸ் பண்ணி ஒரு 137 ஸ்மார்ட் கான்ட்ராக்டோட தான் நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன 137 ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இப்போ வந்து எல்ஜினஸ் கரன்சி அதை வந்து ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணி அதை ஏர்லி ஸ்டேஜ்ல ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டேபிள் கரன்சி அவேக் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேபிள் கரன்சி ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏர் டிராப் மூலமா நமக்கு கிடைச்சிட்டு இருக்குது. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா டிஆப்ல எல்லாத்துலயுமே அதோடைய பிரைஸ் இன்க்ளூடிங் நம்மளால பார்க்க முடியும். கூடிய சீக்கிரம் வந்து லிஸ்டட் ஆக போகுது. அதை தொடர்ந்து என்னன்னா நம்மளுடைய ஓன் பிளாக் செயின் அனுபிஸ் அப்படிங்கிற ஓன் பிளாக் செயின் வரப்போகுது. ஸோ ஓன் பிளாக் செயினை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு ஓன் கரன்சி இருக்கும். ஸோ அந்த கரன்சி வந்து அனுபிஸ் கரன்சி வரப்போகுது. மேபி இன் ஃபியூச்சர் அனுபிஸ் கரன்சி வந்து ஏயோட நம்மளுடைய ஸ்டேபிள் கரன்சியோட பேரிங் வரும். இந்த ஏங்கிற நம்ம கரன்சி வந்து எப்படி உருவாகுதுன்னா ஒரு எல்ஜினஸ் வந்து பேர்ன் ஆகுற மூலமா ஒரு ஏ கரன்சி வந்து மின்ட் ஆகுது. ஸோ எல்லாமே ரிலேட்டடா வந்து இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், அதாவது இவ்வளவு கம்யூனிட்டி பீப்புள் வரப்ப இது ஓப்பன் ஆகணும், இந்த ப்ராசஸ் நடக்கிறப்ப இது இப்போ ஓப்பன் ஆகணுங்கிறது அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் புரியக்கூடிய சொலிடிட்டி லாங்குவேஜ் அப்படிங்கிற அந்த லாங்குவேஜ்ல கோடிங் பண்ணி தான் இந்த 137 ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து உருவாக்கியிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, இனி பேரலல் வேர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெட்டாவர்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அடுத்தடுத்த ப்ராசஸ்ல வந்து இருக்குது. இருந்தாலும் 137 ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஆல்ரெடி ப்ரீ பிளான்டா அவங்க வந்து வெரிஃபை பண்ணி டெப்ளாய் பண்ணிருக்காங்க. பட் என்னன்னா ஒரு காலகட்டம் மாறுறப்ப நம்ம வந்து எல்லா ப்ராஜெக்ட்டுமே ஆரம்பிக்கிறப்ப ஒரு பிளானிங்ல ஆரம்பிப்போம். ஸோ அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில மாறுதல்கள் ஒரு சில இம்ப்ளிமெண்டேஷன் வந்து கொண்டு வர வேண்டியது இருக்கும். கரெக்டா? ஸோ அப்ப இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிறப்ப வந்து இந்த முடிவு யார் எடுப்பாங்க? இப்போ சென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஓனர் முடிவு எடுத்தா போதும். அது யார் கண்ட்ரோல் பண்றாங்களோ அந்த பர்சன் முடிவு எடுத்தா போதும். ஸோ இப்போ நம்ம பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், ஒரு நாள் நைட்டு நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாது. ஸோ அந்த இம்ப்ளிமெண்டேஷனை நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷனா சொன்னாங்க, செல்லாது நீங்க கையில வச்சிருந்தா மாத்திக்கோங்க. யார்கிட்டயே பர்மிஷன்லாம் அவங்க கேட்கல, ஒரு இன்ஃபர்மேஷனா சொன்னாங்க. பட் நம்ம ப்ராஜெக்ட் டீசென்ட்ரலைஸ்டா இருக்கனால அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் கிடையாது. அப்ப இங்க டெசிஷன் வந்து யார் எடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா அது வந்து நம்மள மாதிரி இருக்கக்கூடிய கம்யூனிட்டி மக்கள். ஸோ நீங்க நானு ஆர்ஜினோட ஃபேமிலியில யாரெல்லாம் அசோசியேட் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த டெசிஷன் எடுக்கலாம். அப்ப எல்லாருமே எடுக்கலாம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முடிவு இருக்கும். கரெக்டா? அப்ப அந்த முடிவுக்கு வந்து ஃபைனலைஸ் பண்றது எப்படி? இப்ப நம்ம ஒரு க்ரௌட் இருக்கிறப்ப அந்த க்ரௌட்ல ஒரு முடிவு எடுக்கணும், நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஓட்டிங் சிஸ்டம் வைப்போம். ஸோ அதை அக்செப்ட் பண்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, கவுண்டிங் பண்ணி பண்ணுவோம். கரெக்டா? ஸோ அதே சிஸ்டம் தான் இங்க நமக்கு பண்றாங்க. என்னன்னா இங்க டிஏஓ அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குது, டீசென்ட்ரலைஸ்ட் ஆட்டோனமஸ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது. ஸோ அந்த டிஏஓ ஓட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த ஓட் அந்த பண்ற இடத்துல வந்து என்னன்னா அந்த என்ன இம்ப்ளிமெண்டேஷன் வருதோ அதை பத்தின டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம், சப்போர்ட்ல ஓட் பண்ணலாம். இல்ல வேணாம்னு நினைக்கிறவங்க அகேன்ஸ்ட்ல ஓட் பண்ணலாம். ஸோ அந்த ஓட்டிங் சிஸ்டமும் டிரான்ஸ்பரன்சியா சப்போர்ட்ல எவ்வளவு வந்திருக்கு அகேன்ஸ்ட்ல எவ்வளவு வந்திருக்கு நம்ம பார்க்க முடியும். இதுவும் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமா தான் நமக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஸோ அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து பார்க்கும் எதுல வந்து ஹையஸ்ட் வருதோ நமக்கு எல்லாம் தெரிஞ்சிடும், எது ஹையஸ்ட் வருதோ அது இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ சப்போர்ட்ல வந்து ஹையஸ்ட் வந்துச்சுன்னா அந்த ப்ராசஸ் இம்ப்ளிமெண்ட் ஆகும். இல்ல அகேன்ஸ்ட்ல கையில ஹையஸ்ட் வேல்யூ வந்துச்சுன்னா அது இம்ப்ளிமெண்ட் ஆகாது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஓட்டிங் சிஸ்டம். ஸோ அந்த மாறுதலை வந்து அதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாதிரி இருக்கக்கூடிய கம்யூனிட்டி ஆர்ஜின் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க கம்யூனிட்டி கூட வந்து பாத்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டா இருக்குது. ஓகேங்களா? இது ஒரு விஷயம். அப்புறம் இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எல்ஜினஸ் கரன்சி ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றப்ப லான்ச் பண்றப்ப $4 அப்படிங்கிற பிரைஸ்ல எல்லாம் லான்ச் பண்ணாங்க. அட் பிரசன்ட் ஆக்சுவலி இந்த பிபிடி ரெடி பண்றப்ப $7.5 இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5.96 6.5 அந்த வேரியஸ்ல இருக்கு. ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பொறுத்த வரைக்கும் கிரிப்டோ கரன்சிஸ்ல வந்து நேச்சர் எல்லாத்துக்குமே தெரியும். கிரிப்டோ கரன்சிஸ்ல மட்டும்தான் இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கான கிடையாது, எல்லா இதுலயுமே இருக்குது.
அதாவது நம்ம இந்தியன் கரன்சில கூட நம்ம இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. பட் இந்த முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம நியூஸ் பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து அது ஒரு நியூஸாவே சொல்லுவாங்க, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ், அது ஒரு கிளாஸ் வரும் கண்டிப்பா. ஸோ அந்த இது வந்து என்னன்னா நம்ம இந்தியன் கரன்சி, அதாவது ட்ரெடிஷ்னல் கரன்சியோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அது வந்து அமெரிக்கன் டாலரோட கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. இது மட்டுமான்னு கேட்டா அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு கோல்டு எடுத்துக்கோங்க, எல்லா நேரமும் வந்து விலை ஏறிட்டே தான் போதா? இல்ல, ஒரு நாள் கம்மியாகுது, ஒரு நாள் கூடுது, ஒரு நாள் கம்மியாகுது, ஒரு நாள் கூடுது. ஓகேங்களா? ஸோ இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ங்கிற வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு லைஃப் இருக்கு, ஒரு உயிரோட்டம் இருக்கு. அந்த உயிரோட்டம் இருந்தாதான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ அதே போல கிரிப்டோ கரன்சிஸ்ல இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து நேச்சர். பட் இது வந்து கரன்சின்னு சொல்ற காட்டிலும் ஒரு அசெட், டிஜிட்டல் அசெட்டா நம்ம வந்து திங்க் பண்றப்ப ஒரு லாங் டேர்மா நம்ம அது வந்து ஸ்டேபிளா வச்சிருந்தோம்னா ஒரு பெரிய லெவல்ல ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய, ஏர்லி ஸ்டேஜ்ல ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கிரிப்டோ கரன்சிஸ் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன, இந்த பிரைஸோட அந்த வேரியேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஒரு ஸ்டேபிளா மெயின்டைன் பண்றதுக்காக எடுத்தோடனே ரொம்ப ஹையாவும் போகாம ரொம்ப லோவாவும் போகாம இன்க்ரீஸ் ஆனாலும் ஒரு கிராஜுவல் இன்க்ரீஸ், ஸோ டிக்ரீஸ் ஆனாலும் ஒரு கிராஜுவலா, அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ஒரு கிராஜுவல் மொமெண்ட்ல நடக்கிறதுக்கு லிக்விடிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளுடைய லிக்விடிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு $450 மில்லியன் மேல மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நாங்க ஸ்டார்ட் பண்றப்ப ரொம்ப கம்மியா தான் இருந்தது. ஆக்சுவலி வந்து நம்ம ஒரு ஏப்ரல் மே மந்த்ல பார்த்தோம்னா கம்மியா இருந்தது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட் வளர வளர லிக்விடிட்டியோட லெவலும் வளர்ந்துட்டே வருது. ஸோ ஸ்டார்ட் பண்ணி இந்த 1.25 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்றப்ப 13 மேஜர் லாங்குவேஜ் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆகி இன்னைக்கு ஆல் ஓவர் வேர்ல்டு 50க்கும் மேற்பட்ட கண்ட்ரில கிட்டத்தட்ட 18 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் நம்மளுடைய ப்ராஜெக்ட்ல அசோசியேட் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு 7 டைப்பான மெக்கானிசம் வந்து ரன் ஆயிட்டு இருக்குது. நம்மளுடைய எரிஜினல் கரன்சி வந்து பாத்தீங்கன்னா குயிக் ஸ்வாப் அப்படிங்கிற அந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ 18 லட்சம் மக்கள் வந்து அசோசியேட் ஆயிருக்காங்கன்னா என்ன, அதாவது ரொம்ப ஷார்ட் பீரியட்ல இவ்வளவு மக்கள் அசோசியேட் ஆயிருக்காங்கன்னா சில யூனிக்கான விஷயங்கள் இருக்கும். ஏன்னா எந்த இடத்துல வந்து மற்றதை காட்டிலும் ஒரு தனித்துவம் இருக்குதோ அந்த இடத்துல வந்து மக்களுடைய கவனம் வந்து தானாக ஈர்க்கப்படும். கரெக்டா? ஸோ அந்த தனித்துவமான விஷயங்கள் நம்மளுடைய கரன்சில என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இது டீசென்ட்ரலைஸ் நான் முன்னமே சொல்லியாச்சு. அதனால இங்க வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து சர்க்குலேட்டிங்ல வந்துருச்சு நம்மளுடைய கரன்சி. அதாவது எவ்வளவு கரன்சி வந்து டோட்டல் சப்ளை இருக்கோ அது அப்படியே மார்க்கெட்டிங்ல வந்துடும். யாரோ ஒரு தனிநபர் வந்து தனிப்பட்ட முறையில சம் பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து ஹோல்டு பண்ணி வைக்கல. நம்மளமா இருக்கக்கூடிய கம்யூனிட்டி பீப்புளோட வாலெட்ஸ்ல தான் வந்து இது வந்து இருக்குது. ஓகேங்களா? அது ஒரு விஷயம். ஸோ இப்ப வந்து இந்த யூனிக்கான விஷயங்கள் நீங்க கம்பேர் பண்றப்ப நான் சொல்ற பாயிண்ட்ஸை ட்ரெடிஷ்னல் பேங்கிங்க்கும் நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்கும் நீங்க கம்பேர் பண்ணி பாக்குறப்ப உங்களுக்கு புரியும். அதாவது இப்ப ட்ரெடிஷ்னல் பேங்கிங்ல நீங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணா கேஒய்சி, பேன் கார்டு எல்லாமே கொடுக்கணும். ஸோ அது கொடுக்கறதுனாலதான் நீங்க பேங்க்ல எவ்வளவு அமௌண்ட் வந்து நீங்க வச்சு உங்களால டெபாசிட் பண்ணப்பட்டிருக்கு, எத்தனை பேங்க்ல நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, அதுல எவ்வளவு அமௌண்ட் இருக்கு, எவ்வளவு லோன்ஸ் இருக்கு, எல்லாமே வந்து அந்த ஹையர் அத்தாரிட்டி பர்சனால வாட்ச் பண்ணப்படும். ஓகேங்களா? அதுவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் டீசென்ட்ரலைஸ்ட் ஆக்கனால இங்க கேஒய்சி தேவைப்படாது. ஸோ கேஒய்சி தேவைப்படுங்கிறப்ப உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் அசெட் எல்லாமே பிரைவேசியா பாதுகாக்கப்படுது. நீங்களாம் ஷேர் பண்ணாத பட்சத்தில் இது யாருக்குமே தெரிய வராது. ஓகேங்களா? அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெடிஷ்னல் பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மினிமம் மெயின்டெனன்ஸ் பேலன்ஸ் இருக்கும். ஸோ அக்கௌண்ட் ஓபன் பண்றப்பே 1000, 3000, 5000, 10,000 பேஸ்ட் ஆன் அந்த பேங்க்கும் உங்களுடைய அக்கௌண்ட் சேவிங்கோ கரண்ட் அக்கௌண்டோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து நீங்க டெபாசிட் பண்ணணும். அதை மந்த்லி மெயின்டெனும் பண்ணணும். ஓகேங்களா? மெயின்டைன் பண்ணனா மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு சொல்லி, சர்வீஸ் சார்ஜ்னு சொல்லி எடுப்பாங்க. அதுவே நம்மளுடைய ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் இங்க பேக்கேஜ் சிஸ்டம் கிடையாது. பிகாஸ் இது ட்ரெடிஷ்னல் பேங்கிங்க்கு ஒரு மாறுதலா வந்த ஒரு பேங்கிங் சிஸ்டம் நம்மளுடைய ப்ராஜெக்ட். அப்படிங்கிறப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓனர் கிடையாது, கண்ட்ரோல் சிஸ்டம் கிடையாது. பட் இந்த ப்ராஜெக்டுக்குரிய ஓனரா யாரை கன்சிடர் பண்ணனா உங்களுடைய வேலட்ல நீங்க இந்த ப்ராஜெக்ட் அசோசியேட் பண்றதுனால யூ ஆர் த ஓனர். ஸோ உங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற முடிவை நீங்க தான் எடுக்கணும். ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து நீங்க மினிமம் இவ்வளவு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால இங்க வந்து பேக்கேஜ் சிஸ்டம் கிடையாது. உங்களால எவ்வளவு முடியுமோ, நம்ம இந்தியன் ரூபில சொன்னா 500, 1000, $1, $10 ஆட்டவர் உங்களால முடியுமோ அந்த அமௌண்ட்டை நீங்க டெபாசிட் பண்ணி ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மினிமம் மேக்ஸிமம்ங்கிற டெபாசிட் லிமிட் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லாக்கிங் பீரியட். ஸோ மெயினா வந்து லாக்கிங் பீரியட் அப்படிங்கிறப்ப
இது நாட் ஓன்லி கிரிப்டோ கரன்சி, நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் பேங்கிங்குமே இந்த லாக்கிங் சிஸ்டம் இருக்குது. அதாவது லாக்கிங்னா என்னன்னா, இப்ப ஃபிக்ஸட் டெபாசிட் நீங்க பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட் நீங்க அமௌண்ட் டெபாசிட் பண்றப்ப நீங்க எத்தனை வருஷம், 3 வருஷமோ 5 வருஷமோ, அந்த அந்த வருஷம் வரைக்கும் உங்க அமௌண்ட் வந்து அது அதுதான் அது ஃபிக்ஸட் டெபாசிட்னு சொல்லுவாங்க. அந்த வருஷம் வரைக்கும் உங்க ஃபண்ட் வந்து பேங்க்ல லாக்கிங்ல இருக்கும். உங்களுக்கு மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? பட் நம்மளுடைய அதுவே கிரிப்டோ கரன்சிஸ்ல எடுத்தா கூட ஸ்டேக்கிங்னு சொன்னா கூட அங்க வந்து ஒரு 3 இயர்ஸோ 2 இயர்ஸோ நம்ம ஸ்டேக்கிங் சொல்லி கொடுக்குறப்ப அந்த கேபிட்டல் அமௌண்ட் வந்து லாக்கிங்ல இருக்கும். ஸோ மந்த்லி அவங்களுடைய ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி மந்த்லியோ வீக்லியோ டெய்லியோ ROI வந்து கொடுப்பாங்க. பட் எந்த சுச்சுவேஷனையும் நம்மளுடைய அந்த டைம் பீரியட் முடிகிற வரைக்கும் அந்த கேபிட்டல் அமௌண்ட்டை நம்மளால எடுக்க முடியாது. இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனா வந்தது நம்மளுடைய ஆர்ஜின் ப்ராஜெக்ட். இங்க என்ன நடக்குன்னா, இங்க லாக்கிங் சிஸ்டம் கிடையாது. ஸோ லாக்கிங் சிஸ்டம் கிடையாதுன்னா ஃபண்ட் எங்க போகுது, ஏன் லாக்கிங் சிஸ்டம் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் இங்க ஓனர் இல்லை, ஒரு தனி வேலட் கிடையாது ஃபண்ட் டெபாசிட் பண்றதுக்கு. அப்ப ஃபண்ட் எங்க இருக்குன்னா உங்களுடைய வேலட்ல இருந்தா ஃபண்ட் வந்து ஸ்டேக்கிங் ஆகுது. ஸோ 24x7 ஹவர்ஸ் எப்ப வேணாலும் உங்க ஃபண்டை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட்ல தான் இந்த உங்களுடைய ஃபண்ட் வந்து ஸ்டேக்கிங் ஆகி உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பேங்கிங் செக்டர்லயே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பிக்ஸட் டெபாசிட்ல நீங்க பண்ணிக்கிற அமௌண்ட்டை அவங்க அப்படியே பேங்க்ல வச்சிருப்பாங்கன்னா கிடையாது. அது உங்களுக்கு வந்து மேபி உங்க அக்கௌண்ட்ல ஒரு நம்பர் டிஜிட்டா காமிக்கும். பட் ட்ரெடிஷ்னலா பாக்குறப்ப அந்த அமௌண்ட்டை வச்சுதான் லோன் ப்ராசஸ் கொடுப்பாங்க. ஸ்டாக் மார்க்கெட்லயோ ஷேர் மார்க்கெட்லயோ இன்வெஸ்ட் பண்ணி அதுல வரக்கூடிய ப்ராஃபிட் எடுத்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுவே நம்ம கிரிப்டோ கரன்சிஸை பொறுத்த வரைக்கும் அதே போல லாக்கிங்ல இருக்கிறத வந்து மேபி அவங்க ஒரு ட்ரேடிங்கோ ஏதோ பண்ணி தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுப்பாங்க. பட் நம்ம ப்ராஜெக்ட்ல ஆர்ஜின் ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ஃபண்டு உங்க கையில இருக்கிறதுனால உங்க ஃபண்டை எடுத்து எங்கேயுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. 100% மணி உங்க கையில இருக்கிறதுனால. ஓகேங்களா? ஸோ இதுல இன்னொரு ஒரு பெனிஃபிட் என்னன்னா, உங்களுக்கு வரக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட், அதாவது ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமௌண்ட் வந்து எவ்வளவு நாள் வரைக்கும் கிடைக்கும், அது வந்து பிக்சடா ஒரு 2x 3x முடிஞ்சோடனே க்ளோஸ் ஆயிருமா, இல்ல இத்தனை வருஷத்துல க்ளோஸ் ஆயிருமா கேட்டா அப்படியும் கிடையாது. கேப்பிங் வந்து இங்க கிடையாது. ஸோ உங்க ஃபண்டு வந்து உங்களுடைய வேலட்ல எவ்வளவு காலம் வரைக்கும் ஸ்டேக்கிங்ல இருக்கோ அந்த ஃபண்டு இருக்கிற காலம் வரைக்கும் அன்லிமிட்டடா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். ஓகேங்களா? அதே போல இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் பர்சன்டேஜ் தான். அது $1 இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, $1,00,000 இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாலும் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட், பர்சன்டேஜ் அப்படிங்கறது வந்து எல்லாருக்குமே ஈக்குவல் தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அன்ஸ்டேக் பண்ண, அதாவது என்னன்னா, இப்ப நான் சொன்னேன்ல லாக்கிங் பீரியட்ல இருக்கிற வரைக்கும் ஃபண்டை வந்து அந்த டைம் முடிகிற வரைக்கும் நம்மளால எடுக்க முடியாது. பட் நம்ம இதுல வந்து லாக்கிங் கிடையாது. ஆர்ஜின் ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் லாக்கிங் கிடையாது. ஸோ லாக்கிங் இல்லாதனால 24x7 எந்த 24x7 ஹவர்ஸ் எனி டைம் நீங்க வந்து உங்களுடைய ஃபண்டை வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபண்டு வந்து ஆக்சுவலி ஸ்டேக்கிங்ல நமக்கு ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. பட் ஃபண்டை எடுக்கிற வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலட் இருக்குல்ல, பர்ஸ்ல, ஸோ பர்ஸ்ல நீங்க வச்சிருக்க பணம் மாதிரி அதை நீங்க எப்ப வேணாலும் உங்க தேவைக்கு எடுத்துக்கலாம். யார்கிட்டையும் பர்மிஷன் கேட்கணும், ரெக்வெஸ்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு வருமானம் வந்தாலும் நீங்க உங்க பர்ஸ்ல வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது பிசிக்கல் வேலட்டுங்கிறது இங்க வந்து டிஜிட்டல் வேலட்டா இருக்குது. அந்த டிஜிட்டல் வேலட்ல, பிசிக்கல் வேலட்ல கூட நீங்க வைக்கிற அமௌண்ட் அது அப்படியே தான் இருக்கும். பட் இங்க டிஜிட்டல் வேலட்ல நீங்க வைக்கிறப்ப அது என்னன்னா ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த ஃபண்டை நீங்க வந்து உங்க தேவைக்கு நீங்க எடுக்கணுங்கிறப்ப யாருக்கிட்டையும் ரெக்வெஸ்டோ பர்மிஷனோ கேட்டு நிக்கணுங்கிற அவசியம் இல்லை. எப்ப வேணாலும் உங்க ஃபண்டை நீங்க வந்து அன்ஸ்டேக் பண்ணி எடுத்துக்கலாம். அதே சமயம் எப்ப வேணாலும் ஒரு ஃபண்டு வந்துச்சுனாலும் நீங்க அதை ஸ்டேக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் மினிமம் இவ்வளவு எடுக்கணும், மேக்சிமம் இவ்வளவு எடுக்கணும்னு லிமிடேஷன் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா டி ஆப் தான் இருக்கு நமக்கு ஓன், அதாவது நம்ம ப்ராஜெக்ட்டுக்குன்னு ஓனா தனி ஆப் எதுவுமே கிடையாது. டீசென்ட்ரலைஸ்ட் ஆப், டீசென்ட்ரலைஸ்ட் வேலட் எல்லாத்தையுமே நம்ம ப்ராஜெக்ட்டை ரன் பண்ண முடியும். ஸோ 100% மணி உங்க கையில இருக்கனால தான். ஸோ நான் இப்ப கம்பாரிசன் பண்றப்ப உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், ட்ரெடிஷ்னல் பேங்கிங் செக்டர்ல நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய டோட்டல் ப்ராப்ளம்ஸ்க்கும் ஒரு சொல்யூஷனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்ஜின் ப்ராஜெக்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 டைப் பண்ண மெக்கானிசம் வந்து உள்ள ரன் ஆயிட்டு இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மெக்கானிசம் தான் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் எல்லாமே ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த மெக்கானிசத்தை பத்தி ஒவ்வொன்றும் சொல்லணும்னா 7 மெக்கானிசம் சொல்ற பெரிய ப்ராசஸ் இருந்தாலும் சிம்பிளா சில அந்த ரிவார்டு சொல்றப்ப சில விஷயங்கள் வந்து நான் சொல்றேன். ஸோ இங்க வந்து டோட்டலா சொல்லணும்னா நம்ம ஆர்ஜின் ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் there is no condition in our ஆர்ஜின் ப்ராஜெக்ட். நம்ம ஆர்ஜின் ப்ராஜெக்ட்ல எந்தவித கண்டிஷனும் இல்லாம ஃப்ரீடமா பினான்சியல் ஃப்ரீடத்தை நோக்கி டிராவல் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராஜெக்ட் தான் ஆர்ஜின் எல்ஜினஸ் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன விஷயங்கள் முன்னெல்லாம் வந்து நம்ம ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டுக்கிற மாதிரி இருந்தோம். பட் இப்ப கால சூழ்நிலைகள் அப்படி கிடையாது.
ஏன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் வளர்றப்ப அதோட சில ஸ்கேம்ஸும் வரதா செய்யும். பட் அனலைஸ் பண்ணி எடுக்கக்கூடிய பொறுப்பு நம்மளோடது. கரெக்டா? ஸோ இப்ப எல்லாமே அப்படிதான். நார்மலா யாரு சொன்னாலுமே உடனே நம்ம எங்க போவோம்? கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்ப்போம். கரெக்டா? ஸோ இப்ப நான் சொல்லிட்டு வந்த விஷயங்கள் ஆர்ஜின் எல்ஜினஸ் கரன்சியை பத்தி நான் சொல்லிட்டு வந்த இந்த விஷயங்கள்லாம் எப்படி வந்து உண்மையா இருக்குன்னு நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கலாம்னா, இன்னைக்கு கிரிப்டோவை அனலைஸ் பண்ணி அதோடைய ரிசல்ட் கொடுக்கக்கூடிய வெப்சைட்ஸ் ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்கு. அதுல வந்து ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் அனலைசர் தான் காயின் மார்க்கெட் கேப். இன்னைக்கு வந்து காயின் மார்க்கெட் கேப்ல ஒரு கரன்சி வந்து இருக்குதுன்னா மேபி இந்த கரன்சியோட அந்த ப்ராசஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ரெப்புடேஷன் இருக்கக்கூடிய ஒரு அனலைசர். ஸோ அதுலயும் நம்ம ப்ராஜெக்ட் ஆர்ஜின் எல்ஜினஸ் நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். அது போக காயின்ஜெக்கோ, டெக்ஸ்ட்ரீனர், டெக்ஸ்டூல், டோக்கன் ஸ்னிப்பர், பைனான்ஸோட வெப்3 வேலட், அடுத்து பாலிகான் ஸ்கேன் நம்ம ப்ராஜெக்ட் ரன் ஆகிற பாலிகான் பிளாக் செயினோட பாலிகான் ஸ்கேன் வெப்சைட், அதுக்கப்புறம் டோக்கன் செக்யூரிட்டி, எதுல வேணாலும் போய் நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய ப்ராஜெக்டுடைய ஒரு மெயின் மெஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேர்ல்டுல நம்பர் 1 டெஃபி ப்ராஜெக்டை நம்ம ப்ராஜெக்டை கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ அதை நோக்கி தான் இந்த டிராவல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கரன்சி, இது வரைக்கும் நம்மளுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டோம். ஆர்ஜின் ப்ராஜெக்ட்னா என்ன, எப்படி உருவானது, அதில் யூஸ் பண்ணக்கூடிய எல்ஜினஸ் கரன்சியோட டீட்டெயில்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம இன்கம், பொதுவாக எதுக்காக நம்ம வரோம்? ஒரு ப்ராஃபிட், நமக்கு மந்த்லி ஒரு ஏர்னிங்ஸ் வரணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் நம்ம வந்து செகண்ட் சோர்ஸ் ஆஃப் ஒரு இன்கம் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம ஒரு பார்ட் டைம் ஜாப்போ இல்லை பார்ட் டைம் ஏதோ சம்திங் எல்ஸோ வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ அதுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டா தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அப்ப எப்படி ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி கரன்சி எப்படிப்பட்ட கரன்சின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த ப்ராஃபிட் வந்து எப்படி கிடைக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல 3 டைப்ஸ் ஆஃப் கரன்சிஸ் இருக்குது. ஒன்று மைனபிள் கரன்சி. மைனபிள் கரன்சி விச் மீன்ஸ் என்னன்னா, அது வந்து ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல இவ்வளோ மைன் ஆகணுங்கிற மாதிரி அவங்க வந்து கோடிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மைனபிள் வந்து நடக்கும். ஓகேங்களா? அடுத்து ப்ரீ மைனிங் கரன்சி. ப்ரீ மைனிங் கரன்சினா ஆல்ரெடி வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஆஃப் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் கரன்சியை மைன் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு மேல ஒரு கரன்சி கூட புதுசா வந்து உருவாகாது. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கக்கூடியது வந்து ப்ரீ மைனிங் கரன்சி. அதுக்கப்புறம் மின்டிங் கரன்சி. இந்த மின்டிங் கரன்சியை பொறுத்த வரைக்கும் இன்புட் எவ்வளவு கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னலா இருக்கக்கூடிய நம்மளுடைய கரன்சி சிஸ்டம்ல நமக்கு ஆர்பிஐ தான் வந்து நம்மளுடைய கரன்சியை வந்து பிரிண்ட் பண்றாங்க. ஸோ நம்ம நாட்டுல ஆர்பிஐ தானே பிரிண்ட் பண்ணாங்க. எவ்வளவு வேணா பிரிண்ட் பண்ண முடியுமானா கிடையாது. ஸோ நம்மளுடைய கரன்சிக்கு ஒரு வேல்யூ மாறணும்னா என்ன பண்ணணும்னா கோல்டோட வைப்பு நிதி எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் கரன்சியை வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே போல இங்க நீங்க எவ்வளவு டாலர் இன்புட் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் கரன்சி வந்து மின்ட் ஆகும். ஸோ இது வந்து கிரிப்டோ கரன்சிங்கிறனால இங்க மின்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம், மின்ட் ஆகும். ஸோ இந்த மின்டிங் வந்து எப்படி நடக்குன்னா, நீங்க எவ்வளவு டாலர், $1 இன்புட் கொடுத்தீங்கன்னா ஒரு எல்ஜினஸ். ஸோ நீங்க டாலர் அப்படின்னு மென்ஷன் பண்றது ஸ்டேபிள் கரன்சியான டாய். ஓகேங்களா? ஸோ $1 இன்புட் கொடுத்தப்ப ஒரு எல்ஜினஸ் மின்ட் ஆகும். அதுவே $10 இன்புட் கொடுத்தா 10 எல்ஜினஸ் மின்ட் ஆகும். இங்க வந்து ஒரு மெக்கானிசம் இருக்குது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸரி கான்ட்ராக்டோட மெக்கானிசம், ட்ரெஸரி மெக்கானிசம். ஸோ ட்ரெஸரினா என்ன, ஒரு கருவூலம். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, நீங்க எவ்வளவு காயின் இன்புட் கொடுக்கீங்களோ அவ்வளவு காயின் மின்ட் ஆகும் நான் சொல்லிட்டேனா. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க $100 இன்புட் கொடுக்குறீங்க. ஓகேங்களா? அப்ப எவ்வளவு மின்ட் ஆகணும்? 100 எல்ஜினஸ் மின்ட் ஆகணும். இப்போ ஒரு கரண்ட் பிரைஸ் வந்து இங்க இருக்கிற கால்குலேஷன் படியே நான் சொல்றேன். 7.5ங்கிறது ஒரு எல்ஜினஸோட வேல்யூ. $7.5 ஈக்குவல் டு ஒரு எல்ஜினஸ். அப்ப $100 எவ்வளவு எல்ஜினஸ் கிடைக்கும்னா 13.33 எல்ஜினஸ். ஸோ 13.33 இன்ட்டு 7.5 போட்டோம்னா $100 வரும். ஓகேங்களா? ஸோ நீங்க கொடுக்குற $100 உங்களுடைய வேல்யூ ஒரு டாலர் கூட கம்மியாகாம அப்படியே $100க்கு ஒர்த்தான எல்ஜினஸ் உங்களுடைய வேலட்ல டெபாசிட் ஆகும். ஸோ உங்க பணம் எல்ஜினஸா கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஆனா இந்த மின்டிங் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த 13.33 எல்ஜினஸ் மின்ட் ஆகுறதுக்கு 13.33 டாய் எனஃப். ஏன்னா ஒரு டாய்க்கு ஒரு எல்ஜினஸ் மின்ட் ஆகுது. அப்ப 13.33க்கு 13.33 டாய் வந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸிங்ல போயிடும். அப்ப பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 86.67 டாய் இருக்கு பாத்தீங்களா, அந்த பேலன்ஸ் எல்ஜினஸ் மின்ட் ஆகக்கூடிய அந்த டாய், அது என்ன நடக்குன்னா ட்ரெஸரி வேலட்ல போய் ரிஸ்க் ஃப்ரீ அசெட்டா ஸ்டோர் ஆகுது. ஸோ அங்க வந்து ஒரு மெக்கானிசம் வந்து ரன் ஆயிட்டு இருக்குது. அந்த மெக்கானிசத்துல இருந்து தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் ஆன நம்மளுடைய ரிவார்ட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப காயினோட ஸ்டெபிலைசேஷன் நான் சொன்னேன் பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல பல்க் அமௌண்ட் ஆஃப் எல்ஜினஸ் கரன்சி நமக்கு வந்து ரொம்ப லோவஸ்ட் பிரைஸ்ல வந்து செல்லிங் வரப்ப பிரைஸ் வந்து கம்மியாகும். அதுதான் வந்து நேச்சர், அதுதான் வந்து வர்த்தகம் ட்ரேடிங்கோட நேச்சர்.
அப்ப இங்க நம்ம ட்ரெஸரி கான்ட்ராக்ட் என்ன பண்ணுதுன்னா அந்த ரிஸ்க் ஃப்ரீ அசெட்ல இருந்து அந்த மாதிரி பல்க் அமௌண்ட் வரப்ப பைபேக் பண்ணுது. ஸோ பைபேக் வந்து ட்ரெஸரி பண்றனால மார்க்கெட்ல கம்மியான பிரைஸ் வந்து மூவ் ஆகாது. ஸோ அதனால வந்து பிரைஸ் வந்து ஒருவேளை கம்மியானாலும் அதை மறுபடியும் வந்து ரிட்ரைவ் பண்ணி கொண்டு வரக்கூடிய ஒரு மெக்கானிசம் இங்க ரன் ஆகுது. ஸோ இதை பத்தி இன்னும் சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். பட் சிம்பிளா சொல்லணும்னா இதுதான். இந்த ட்ரெஸரி கான்ட்ராக்ட்ல இருந்தா நமக்கு வந்து என்னன்னா ப்ராஃபிட் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 டைப்பான ப்ராஃபிட் கிடைக்குது. அது வந்து ஸ்டேக்கிங் ரிவார்டுங்கிறது ஒரு பேசிவ் இன்கமா பணம் சம்பாதிச்சு கொடுக்குது. அடுத்து ஆக்டிவ் இன்கம்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு ஸ்பைடர் வெப் ரிவார்ட், இன்னொன்னு டிஏஓ ரேங்க் அண்ட் ரிவார்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாக்பாட் ஆப்ஷனா விட்ராவல் பூல் ரிவார்டு இருக்கு. இது என்னங்கிறத நம்ம லைனா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேக்கிங் ரிவார்ட். ஸோ ஸ்டேக்கிங் ரிவார்டை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லிட்டு இது வந்து ஒரு பேசிவ் இன்கம், பணம் சம்பாதிச்சு கொடுக்கும். ஸோ நீங்க எவ்வளவு எல்ஜினஸ் வந்து ஸ்டேக் பண்றீங்களோ அந்த எல்ஜினஸ் கூடிய 0.2% இருந்து 0.4% உங்களுக்கு ப்ராஃபிட்டா கிடைக்கும். இப்போ 100 எல்ஜினஸ் நீங்க வந்து ஸ்டேக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 0.2 எல்ஜினஸ்ல இருந்து 0.4 எல்ஜினஸ். ஸோ எல்ஜினஸோட வேல்யூ தான். நம்ம இன்புட்டும் எல்ஜினஸ் தான் கொடுக்குறோம் ஸ்டேக்கிங்ல. நமக்கு வந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டும் எல்ஜினஸா தான் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த பெர்சன்டேஜ் எல்ஜினஸ் வந்து கிடைக்கும். எப்பெல்லாம் கிடைக்கும்னா எவ்ரி 8 hours ஒன்ஸ். எவ்ரி 8 hours ஒன்ஸ்னா ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கிடைக்கும். ஸோ வெரி மினிமம் 0.2%. அதவே நம்ம கால்குலேட் எடுத்துப்போம். ஸோ ஒரு 8 மணி நேரத்துக்கு 0.2%னா ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ்ங்கிறப்ப 0.6% வந்து பர் டே ப்ராஃபிட்டா ஜென்ரேட் ஆகும். அப்ப பெர் மந்த் அப்படின்னு பாக்குறப்ப 30 நாளைக்குங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18%. ஸோ நீங்க 100 எல்ஜினஸ் ஸ்டேக் பண்ணீங்கன்னா மந்த்லி 18 எல்ஜினஸ் உங்களுக்கு ப்ராஃபிட்டா கிடைக்கும். ஓகேங்களா? இதுல இன்னொரு விஷயமும் ஆட் ஆகுது. அது என்னன்னா ஆட்டோ காம்பவுண்டிங் எஃபெக்ட். அப்படின்னா என்னன்னா இப்போ உங்களுக்கு ஒரு 8 மணி நேரத்துல ஜென்ரேட் ஆகுது அந்த ப்ராஃபிட் நீங்க எடுக்காத பட்சத்தில். ஸோ எடுக்கக்கூடாதுன்னு கட்டாயம் கிடையாது. இருந்தாலும் எடுக்காம அதை வந்து நீங்க வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் எடுக்கிற மாதிரியோ இல்ல இயர்லி ஒன்ஸ் நீங்க பண்ற மாதிரி இருக்கப்ப அது ஆட்டோ காம்பவுண்டிங்ல அந்த 8 மணி நேரத்துல ஜென்ரேட் ஆகிற ப்ராஃபிட் உங்களுடைய கேபிட்டலோட ஆட் ஆயிடும். அப்ப அடுத்த 8 மணி நேரம் ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆகிறப்ப என்ன நடக்கும்னா உங்களுடைய கேபிட்டலுக்கும் 8 மணி நேரத்துல வந்த ப்ராஃபிட்டுக்கும் சேர்த்து ப்ராஃபிட் வந்து ஜென்ரேட் ஆகும். இப்ப 100 எல்ஜினஸ் நீங்க ஸ்டேக் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் 8 மணி நேரத்துல 0.2 எல்ஜினஸ் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அப்ப அடுத்த 8 மணி நேரத்துல இந்த 100.2 எல்ஜினஸ்க்கும் சேர்த்து வந்து ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்படி ஆட்டோ காம்பவுண்டிங் மெத்தட்ல வந்து ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆகுறதுனால பெர் மந்த் 30 to 40% வரைக்கும் கூட ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுடைய ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம்ல இருக்குது. ஒரு சின்ன கால்குலேஷன். இப்போ ஒரு நபர் 10 எல்ஜினஸ் ஸ்டேக் பண்றாரு. ஸோ அவர் வந்து அந்த ஸ்டேக்கிங் ஆட்டோ காம்பவுண்டிங் அது போறப்ப ஒரு 3 மாசம் அவருடைய ஃபண்டையும் கேபிட்டலையும் ப்ராஃபிட்டையும் அவர் எடுக்காத பட்சத்துல 3 மாசத்துல அந்த 10 எல்ஜினஸ்ங்கிறது 20 எல்ஜினஸா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதுவே 6 மாசம் பார்த்தோம்னா 50 எல்ஜினஸா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். 1 இயர் பாத்தீங்கன்னா 250 எல்ஜினஸா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ இங்க வந்து எடுக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லல. உங்களுக்கு தேவையானப்போ உங்க ஃபண்டை நீங்க எடுத்துக்கலாம். பட் அப்படி எடுக்காம ஒரு லாங் டேர்மா நீங்க பிளான் பண்ணீங்கன்னா இந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படிங்கறதுதான் இந்த ப்ராசஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ 250 எல்ஜினஸ் ஒரு ஆக்சுவலி 10 எல்ஜினஸ்ங்கிறது இன்னைக்கு $6 வச்சா கூட நீங்க $60 நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, ஸ்டேக்கிங்ல பண்றீங்க. 10 எல்ஜினஸ்க்கு $6 இப்ப இருக்கிற கரண்ட் பிரைஸ்க்கு $6 வச்சு $60 நீங்க ஸ்டேக் பண்றீங்க. ஒரு வருஷம் லாங் டேர்ம் ஆக்கிறப்ப உங்க கையில எவ்வளவு 250 எல்ஜினஸ் வேணாம் 200 எல்ஜினஸ் வைப்போம் ரவுண்டா. ஸோ 200 எல்ஜினஸ் உங்க கையில இருக்குது. அப்ப 200 எல்ஜினஸ் அன்னைக்கு ரேட்டுக்கு $1 பண்ணா கூட உங்களுக்கு $200. நீங்க பண்றது $60 இன்னைக்கு ஸ்டேக் பண்றது. அதுவே வந்து 200 எல்ஜினஸ்ங்கிறப்ப உங்களுக்கு வந்து $200 கிடைச்சிருக்கும். $1 பிரைஸ் ரெடியூஸ் ஆகி $1 போனா கூட $200 கிடைக்கும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 3.5 டைம்ஸ் ப்ராஃபிட்டோட கிடைக்கும் 1 இயர்ல. ஓகேங்களா? அதுவே வந்து இந்த 200 எல்ஜினஸ் 1 இயர்ல $1 நான் சொன்னேன். இன்கேஸ் ஒரு எல்ஜினஸ் இந்த ஒரு வருஷத்துல $10 இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 200 எல்ஜினஸ்க்கு $2000. நீங்க ஸ்டேக் பண்றது வெறும் $60. 1 இயருக்கு நீங்க பிளான் பண்றப்ப $10 அன்னைக்கு ரேட்டு போச்சுன்னா $2000 உங்களுக்கு கிடைக்கும். அப்ப எத்தனை டைம்ஸ் வந்து அதாவது இயர்லி அப்படின்னு பார்த்தோம்னா வெரி மினிமம் வச்சா கூட 7x 7 மடங்குல இருந்து ஸோ மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா 26x வரைக்கும் கூட ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுடைய பேசிவ் இன்கமான ஸ்டேக்கிங் ரிவார்ட்ல இருக்குது. ஓகேங்களா? அடுத்து ஆக்டிவ் ரிவார்ட், ஆக்டிவ் இன்கம். ஸோ ஆக்டிவ் இன்கம்னாலே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ற மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரிவார்டு. அதுல 2 டைப் இருக்கு. ஒன்னு ஸ்பைடர் வெப் ரிவார்ட், இன்னொன்னு டிஏஓ ரேங்க் அண்ட் ரிவார்ட். ஸோ இது கம்பல்சரி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பட் நல்ல விஷயம் நமக்கு கிடைக்கிறப்ப நம்ம வந்து நம்மளுடைய நேச்சர் என்ன, நம்மளுடைய வெல்விசருக்கு நம்ம வந்து கண்டிப்பா தெரிவிப்போம். ஸோ அப்படி தெரிவிக்கிற மூலமா நமக்கு வந்து இந்த ஸ்பைடர் வெப் ரிவார்டு கிடைக்குது. ஆனா இதுக்கு சின்ன சின்ன கிரிட்டீரியா இருக்குது.
நீங்க ஆஸ் எ இன்வெஸ்டரா நீங்க ஸ்டேக் பண்றப்ப நீங்க எவ்வளவு வேணா ஸ்டேக் பண்ணலாம், ஏன்னா அது உங்களுடைய ப்ராஜெக்டா இருக்கும். பட் நீங்க ஆக்டிவ் இன்கமா வரப்ப என்னன்னா, அங்க வந்து ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்றதுக்கும் அவங்களுடைய ஏர்னிங்ஸும் அதே போல ஆர்ஜினோட டெவலப்மெண்ட்டுக்கும் நீங்க வந்து ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்கீங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்க ஆர்ஜினை வந்து ஒரு மெம்பரா அசோசியேட் ஆகிற மாதிரி ஒரு கிரிட்டீரியா இருக்கு. அது என்னன்னா, நீங்க மினிமம் ஒரு நோடு அப்படிங்கிற அந்த வேல்யூல வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஒரு நோடு மீன்ஸ் $120. கம்பல்சரி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பட் இந்த ஸ்பைடர் வெப் ரிவார்டு வேணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க பண்ணிக்கலாம். நீங்க $120 பண்ணிட்டு உங்களுடைய டைரக்ட்ஸ்ல ஒரு நபர் $120 பண்ணிட்டாருன்னா நீங்க ஃபர்ஸ்ட் லெவல் இன்கம்க்கு எலிஜிபிள் ஆயிருவீங்க. இந்த மாதிரி அப் டு 15 லெவல் வரைக்கும் ஸ்பைடர் வெப் ரிவார்டு கிடைக்கும். 15 லெவல் வரைக்கும் ஒரு சின்ன சின்ன கிரிட்டீரியாஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ உங்களுடைய பர்சனல் ஸ்டேக்கிங்கிற வந்து மினிமம் $120 ஒரு நோட்ல இருந்து மேக்சிமம் $10,000 வரைக்கும். உடனே பண்ணணும், இமீடியட்டா பண்ணணும், இன்னைக்குள்ள பண்ணணும், ஒரு வாரத்துல பண்ணணும் அப்படின்னு எந்த கண்டிஷன். பொதுவாகவே நம்ம ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் there is no கண்டிஷன் முதவே சொல்லிட்டோம். அதனால இங்க டைம் கண்டிஷன்லாம் கிடையாது. உங்களுடைய டீம் growth பேஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி ப்ராஃபிட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆல்ரெடி உங்க ஸ்டேக்கிங் பேலன்ஸ் எவ்வளவு அப்ப இருக்குதோ அது போக பேலன்ஸ் மட்டும் நீங்க அப்கிரேட் பண்ணிட்டா போதும். அதே போல வந்து டைரக்ட் ஸ்டாக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் எந்த லெவலுடைய ஸ்பைடர் வெப் ரிவார்டு உங்களுக்கு வேணுமோ அத்தனை டைரக்ட்ஸ் ஒரு நோடு பண்ணிருக்கணும். இப்ப சிம்பிளா சொன்னா, இப்ப 5வது லெவலுடைய ஸ்பைடர் வெப் ரிவார்டு உங்களுக்கு வேணும்னா உங்களுடைய பர்சனல் ஸ்டேக்கிங் $1,220 ஆகும். அதே போல உங்க டைரக்ட்ஸ்ல 5 பேர் ஒரு நோடும் பண்ணிருக்கணும். ஸோ இப்படி பண்ணா 5வது லெவலுடைய ஸ்பைடர் 5 லெவல் வரைக்கும், ஸோ 5வது லெவல் இல்ல 1வது லெவல்ல இருந்து 5 லெவல் வரைக்கும் ஸ்பைடர் வெப் ரிவார்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி சில கிரிட்டீரியாஸ் இருக்கு. ஸோ இந்த ரிவார்டு எப்பெல்லாம் கிடைக்குன்னா, இதுவும் எவ்ரி 8 hours ஒன்ஸ். டீம் மெம்பர்ஸ் வந்து அவங்களுடைய ரிவார்டு, அவங்களுடைய ஸ்டேக்கிங் ரிவார்டு அவங்க எடுக்கிறாங்க எடுக்கலாம், அதெல்லாம் நம்ம பத்தி ஒரி பண்ண தேவையில்ல. அவங்களுக்கு எவ்வளோ ரிவார்டு கிடைக்குதோ அதோட ஒரு பெர்சன்டேஜ் வச்சு நமக்கு ஸ்பைடர் வெப் ரிவார்டு கிடைக்கும். ஸோ எவ்வளவு கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, 15வது லெவல்ல மினிமம் 2% இருந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல மேக்ஸிமம் 16% வரைக்கும் பேஸ்டு ஆன் தட் டே மார்க்கெட்டிங் வேல்யூ, எல்ஜினஸோட பிரைஸ், இது எல்லாமே கன்சிடர் பண்ணி அங்க ஒரு கால்குலேஷன் இருக்கு. ஸோ அந்த கால்குலேஷனை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த வந்து ப்ராஃபிட் வந்து கொடுக்குறாங்க. இது ஸ்பைடர் வெப் ரிவார்ட் 15 லெவல் வரைக்கும் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிஓ ரேங்க் அண்ட் ரிவார்ட். ஸோ 15 லெவலையும் தாண்டி டீம் வந்து growth ஆகும், கண்டிப்பா நடக்கும், எல்லாருக்குமே நடக்கும். ஸோ அப்படி growth ஆகுற டீம்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஏர்னிங்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா டிஓ ரேங்க் அண்ட் ரிவார்ட். இங்க என்ன நடக்குன்னா, இங்க வந்து நீங்க உங்களுடைய பர்சனல் ஸ்டேக்கிங் $120 இருந்தா போதும். ஸோ அதுக்கு மேல நீங்க அப்கிரேட் பண்ண செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு நோடு $120 இருந்தா போதும். 3 லெக், அந்த 3 லெக் வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் வேல்யூ இருக்கக்கூடிய 3 லெக்கை வந்து சிஸ்டம் வந்து கன்சிடர் பண்ணும். அந்த 3 லெக்கோட இன் டெப்த் வரைக்கும் எவ்வளவு டெப்த்ல டீம் டெவலப் ஆனாலும் அங்க வரக்கூடிய ஸ்டேக்கிங் வேல்யூ, ஸோ அது $1 $1,00,000 எவ்வளவுனாலும் அது டோட்டலா ஆட் ஆகும். ஸோ அப்படி ஆட் ஆகி அந்த 3 லெக்ல ஈச் லெக்ல ஒவ்வொரு லெக்லையும் $50,000 $50,000 $50,000 ரீச் ஆயிடுச்சுன்னா நீங்க V1 அப்படிங்கிற ரேங்க் ரீச் ஆவீங்க. ஸோ டிஏஓ ரேங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ரிவார்டுக்கு ஒரு 6 டைப்பான ரேங்க் இருக்கு. V1ல ஸ்டார்ட் பண்ணி V2 V3 சொல்லி அப் டு V6 வரை இருக்கு. அந்த V1 ரேங்க்ங்கிறது இந்த 3 லெக்ல $50,000 வந்துச்சுன்னா நீங்க V1 ரீச் ஆயிருவீங்க. ஸோ ரீச் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய டோட்டல் டீம் எந்த லெவல்ல வந்து எங்க டீம் வந்து டெவலப் ஆனாலும் அந்த டோட்டல் டீமோட ஸ்டேக்கிங் வேல்யூ அவங்களுடைய ப்ராஃபிட், ஸோ அந்த ப்ராஃபிட்டோட 1 to 5% உங்களுக்கு டிஏஓ ரிவார்டா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த இது எப்போ கிடைக்கும்னா, இது எவ்ரி 8 hours ஒன்ஸ் கிடைக்கும். மந்த்லின்னு கால்குலேட் பண்றப்ப நம்ம இந்தியன் ரூபில மினிமம் வந்து 3 lakhs உங்களுக்கு பெர் மந்த் நமக்கு வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த டிஏஓல V1 அப்படிங்கிற ரேங்க். அடுத்து V2க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி $50,000 நமக்கு பிசினஸ் வேல்யூ வந்திருக்கு. அதோட அடிஷனலா 1 லட்சம் வந்து $1,50,000 டோட்டல் பிசினஸ் வேல்யூ வந்துருச்சு அப்படின்னா V2 அப்படிங்கிற ரேங்க் மூவ் ஆயிருவீங்க. ஸோ அது மூவ் ஆகிறப்போ உங்களுடைய அர்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 10 lakhsக்கு வந்து மூவ் ஆயிரும். அடுத்து V3க்கு வந்து பாத்தீங்கன்னா $3,00,000 ஈச் லெக்ல, ஒவ்வொரு லெக்லயும் $3,00,000 வந்திருக்கணும். ஸோ V3ங்கிற ரேங்க் ரீச் ஆவீங்க. உங்களுடைய அர்னிங்ஸும் மோர் தென் 20 lakhsக்கு வந்து மூவ் ஆயிரும். V4க்கு வந்து பாத்தீங்கன்னா ஈச் லெக்ல $5,00,000 பிசினஸ் வேல்யூ வந்திருக்கணும். உங்களுடைய அர்னிங்ஸ் வந்து மந்த்லி மோர் தென் 50 lakhsக்கு மூவ் ஆயிரும். V6க்கு $10,00,000 ஈச் லெக்ல வந்திருக்கணும். ஸோ உங்களுடைய மந்த்லி அர்னிங்ஸ் வந்து மோர் தென் 80 lakhs 1 crore வந்து மூவ் ஆயிரும். அடுத்து V6. ஸோ V5 வரைக்கும் டோட்டல் பிசினஸோட டோட்டல் டீமோட ஸ்டேக்கிங் வேல்யூ வந்து கால்குலேட் ஆகும். V6 பொறுத்த வரைக்கும் அந்த ஹையஸ்ட் வேல்யூ இருக்கக்கூடிய 3 லெக்ல 3 பேர் V5ங்கிற ரீச் பண்ணாலே நீங்க V6ங்கிற ரேங்க் ரீச் ஆயிருவீங்க. ஸோ V6 அப்படிங்கிற ரேங்க் ரீச் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய ஏர்னிங்ஸ் வந்து மந்த்லி 3 crores அண்ட் அபோவ் வந்து மூவ் ஆயிடும். ஸோ 3 crores அதுக்கு மேலே தான் கிடைச்சிருக்கும். அதாவது 18 crores வரைக்கும் கூட பர் மந்த் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க V6 அப்படிங்கிற அந்த ரேங்க்ல. ஸோ இது டாலர் வேல்யூவை வச்சுதான் பேஸ் பண்ணிதான்
நமக்கு வந்து இந்த டிஓ ரேங்க் அண்ட் ரிவார்டு கிடைக்குது. பெரிய லெவல்ல வந்து திங்க் பண்ண வேணாம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட V6 இருக்காங்க. நம்ம இந்தியாலே வந்து 4 பேரோ 5 பேரோ இருக்காங்க V6ங்கிறது. ஸோ சவுத் இந்தியா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ரேங்கே வந்து V3 அப்படிங்கிற அந்த பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ நம்மளுடைய கிரேட் பர்சன் மிஸ்டர் ஆனந்தன் சார் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 மந்த்ஸ்ல வந்து 9 மந்த்ஸ்ல வந்து இந்த V3 அப்படிங்கிற அந்த பொசிஷன் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. இவங்க தான் நம்பர் 1 தமிழ்நாட்டோட நம்பர் 1 V3. ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து ரொம்ப ஓப்பனா தான் இருக்குது. V1 வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீம்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மெம்பர்ஸ் வந்து V1ங்கிற ரேங்க் வந்து ரீச் பண்ணிருக்காங்க. அதுல வந்து இன்னைக்கு நம்ம டாப்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் மிஸ்டர் சாந்தாராம் சார். நம்ம எல்லாருக்குமே ஒரு மாடல் ரோல் மாடலா இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா வித்தின் 5 மந்த்ஸ்ல வந்து இந்த V1 அப்படிங்கிற அந்த ரேங்கை ரீச் பண்ணி இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறுகிய காலத்துல V2 அப்படிங்கிற அந்த ஸ்டெப்பை நோக்கி பக்கத்துல இருக்காங்க நியர்பை. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ஏன் சொல்றோம் அப்படின்னா நம்ம பாசிபிலிட்டி இருக்கான்னு யோசிக்கிறோம். பிளானிங் மட்டும். ஸோ பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு பாத்தீங்கன்னா, பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் வே ஆஃப் திங்கிங் அதை மட்டும் நம்ம சரி கட்டிட்டு கரெக்டா பண்ணணும்னா இது வந்து நமக்கும் பாசிபிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். என்னன்னா நமக்கு 3 லெக் தான் நம்ம டெவலப் பண்ண போறோம். ஸோ 3 லெக்லயுமே வந்து இந்த டைம்குள்ள 50,000 கொண்டு வரணும் அவங்க சொல்லல. எப்போ 3 லெக்ல 50,000 வருது அப்ப நீங்க V1. ஓகேங்களா. ஸோ 50,000 நம்ம ஃபோக்கஸ் பண்ணாம அதுல ஒரு சைவரை மட்டும் கட் பண்ணிட்டு 5,000. ஸோ 5,000 3 லெக்ல ஒரு 3 மாசத்துல 2 மாசத்துல 3 மாசத்துல கண்டிப்பா முடியும். ஸோ அப்படி நம்ம ரீச் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அது அப்படியே ஸ்டேபிளா மெயின்டைன் பண்ணாலே அடுத்து வர 7ஆம் மாசத்துல நீங்க V1. பிகாஸ் என்ன காம்பவுண்டிங்ல வந்து நமக்கு வந்து எல்ஜினஸ் ஆட் ஆயிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா இந்த 50,000 அப்படிங்கிறது நமக்கு வந்து ரீச் ஆயிடும். V1ங்கிற ரேங்க் நம்ம ரீச் பண்ணிடலாம். இல்ல $10,000 3 மந்த்ஸ்ல நீங்க கொண்டு வந்துட்டீங்க. ஈச் லெக்ல ஒவ்வொரு லெக்லயும் 10,000 $30,000 கொண்டு வந்துட்டாலே அடுத்து வர 5ஆவது மாசம் நீங்க V1ங்கிற ரேங்க் வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ ஸ்டேபிளா மெயின்டைன் பண்ணும். காம்பவுண்டிங்ல வந்து ஒரு லாங் டேர்மா திங்க் பண்றப்ப இதெல்லாம் பாசிபிள் வந்து இருக்குது. ஸோ அப் டு V6 வரைக்கும் நம்மளுடைய மார்க்கெட்டிங் பிளானே ரொம்ப சூப்பரா இருக்குது. கரெக்டான பிளானிங்ல நம்ம பண்ணோம் அப்படின்னா வித்தின் 1 இயர்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து V4 V5ங்கிற ரேங்க் வரைக்கும் கூட ரீச் பண்ண முடியும். ஸோ அதுக்குரிய பிளானிங்லாம் நமக்கு வந்து சூப்பரா இருக்குது. இதுதான் நம்மளுடைய DAO ரேங்க் அண்ட் ரிவார்டு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாக்பாட் ஆப்ஷன் சொன்னோம், வித்ராவல் பூல் ரிவார்டுங்கிறது. ஸோ இது ஜாக்பாட்னு சொல்றப்ப உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் லக்க பொறுத்து கிடைக்கக்கூடிய ஒரு ரிவார்டுன்னு வச்சுப்போம். ஸோ இந்த ரிவார்டுக்குரிய சோர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஃபோமோபாட் மெக்கானிசம் ஒன்று இருக்குது. அதாவது என்னன்னா நம்ம எல்ஜினஸ் கரன்சியை ஸ்டேபிள் கரன்சி கன்வெர்ட் பண்றப்ப 5% வித்ராவல் சார்ஜ் எடுப்பாங்க. அதுல பர்னிங் ப்ராசஸ்க்கும் டெவலப்பர் ஃபீயும் போக 2% ஆஃப் அமௌண்ட் இந்த ஃபோமோபாட் பூல்குள்ள போகும். ஸோ அந்த ரிவார்ட் பூல்குள்ள வந்து 2% ஆட் ஆகி ரியல் டைம்ல எப்ப $20,000 ரீச் ஆகுதோ அப்ப பிளாஸ்ட் ஆகும். ஸோ அந்த பிளாஸ்ட் ஆகுற அமௌண்ட் என்ன ஆகுனா அதுல 80% ஆஃப் அமௌண்ட்டை 10 ரேண்டம் வேலட்டுக்கு வந்து டிவைட் பண்ணி கொடுத்துரும். இது எல்லாமே சிஸ்டம் தான் பண்ணும். ஸோ அந்த 10 ரேண்டம் வேலட்டை வந்து எப்படி ரேண்டமா செலக்ட் பண்ணுது, எந்த அடிப்படையில அந்த 10 வேலட்டை செலக்ட் பண்ணுன்னா ஒரு நோடு அதாவது $120 அப்படிங்கிற அந்த ஒரு நோடு ஸ்டேக்கிங்க ஒரே ஷாட்ல, ஸோ 50 30 பிரிச்சு போடாம ஒரே ஷாட்ல அந்த டைம்ல பண்ணக்கூடிய வேலட்ஸ் எல்லாமே இதுக்கு எலிஜிபிள். அவங்க எல்லாமே இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ அப்படி பார்ட்டிசிபேட் பண்ற அந்த வேலட்ஸ்ல ரேண்டமா ஒரு 10 வேலட்டை சிஸ்டம் செலக்ட் பண்ணும். செலக்ட் பண்ணி இந்த ரிவார்டு வந்து கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல 80% போக பேலன்ஸ் 20% வீக்லி ரிவார்டு போகும். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30% வந்து இந்த மாதிரி வந்து இதே போல ஒரு ப்ராசஸ் நடந்து அது அவங்களுக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி ரிவார்டு. ஸோ இந்த 3 டைப்பான ரிவார்டு வந்து இந்த வித்ராவல் ஜாக்பாட் ஆப்ஷன்ல இருக்குது. ஸோ இந்த ஜாக்பாட் ஆப்ஷன்ங்கிறது லக்க பேஸ் பண்ணி இதை ஏன் இந்த சொல்றோம்னா மேபி நீங்க வந்து ஒரு $100 பண்ணலாம்னு இருப்பீங்க. ஸோ அன்னைக்கு வந்து ஒரு நோடுக்கு வந்து $120 பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஒரு $20 சேர்த்து நீங்க பண்ணீங்கன்னா இதுக்கும் வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ லக்க பேஸ் பண்ணி உங்களுக்கும் இந்த ரிவார்டு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இங்க இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய இன்கம் பிளான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிரிப்டோ கரன்சினா என்னன்னு இப்போ ஓவரால் எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை தொடர்ந்து நம்மளுடைய ஆர்ஜினோட எப்படி உருவானது, எல்ஜினஸ் கரன்சியோட டிஸ்கிரிப்ஷன், அடுத்து யூனிக் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் பேங்கிங்ல நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷனா கிடைச்ச டீசென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்ட் தான் நம்மளுடைய ஆர்ஜின் ப்ராஜெக்ட். அது எல்ஜினஸ் கரன்சியோட அந்த யூனிக் விஷயம் சொல்றப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கரன்சி மின்டிங் கரன்சி, அந்த மின்டிங் ப்ராசஸ்ல வந்து ட்ரெஷரி கான்ட்ராக்டை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு 4 டைப்பான ரிவார்டு வந்து கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு இதுல ஏதாவது உங்களுக்கு கிளாரிபிகேஷன் வேணும் அப்படின்னா நம்ம வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த நபர்கிட்ட நீங்க கேளுங்க. ஸோ அதுக்கு மேலே டெக்னிக்கல் ரிலேட்டடா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் டெக்னிக்கல் ஜூம் மீட்டிங் கனெக்ட் பண்ணோம். 11:30 ஒன்றும் ஈவினிங் 5:30 ஒன்றும் 8 o'clock ஒன்றும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம்.
அது போக 6 o'clock வந்து 6:30க்கு சார் மார்னிங் 6:30க்கு ஒரு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுவும் வந்து போய்கிட்டு இருக்குது. அது போக இடையில எப்ப வேணாலும் உங்களுக்கு எந்த சப்போர்ட் வேணாலும் நீங்க கேட்கலாம். ஸோ அதுக்குரிய ஓப்பன் சோர்ஸும் நம்மளுடைய ஜூம் மூலமா நமக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த த கிரேட் பர்சன் நயன்தா சாருக்கும் சாதாரண சார். அருணா அப்படியே வந்து காம்பவுண்டிங் கால்குலேட் காமிச்சிருப்பாங்க, கொஞ்சம் தோது இல்லாம இருக்கு. ஓகேங்கண்ணா. ஸோ அவங்களுக்கு வந்து தேங்க் பண்ணிட்டு என்னுடைய ப்ரெசன்டேஷனை வந்து கேட்கறதுக்கு இவ்வளோ நேரம் கேட்டுக்கொண்டிருந்த உங்க எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலி வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாந்தாராமண்ணா அண்டு நம்மளுடைய லீடர்ஸ் எல்லாமே பெங்களூருக்கு வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்து ஆக்சுவலி ரவிக்குமார்னு சொல்லி ஒரு சார் V1 அச்சீவ் பண்ணியிருக்காங்க பெங்களூர்ல ஒரு ப்ரோக்ராம், அதை ஒட்டி அவங்களுடைய செலிப்ரேஷன் எல்லாமே இருக்குது. அதுக்கு வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு வந்து என்னுடைய கண்டினியூட்டியா நானே வந்து இந்த காம்பவுண்டிங் கால்குலேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நான் சொல்றேன். ஸோ இன்னைக்கு வந்து எல்லோருமே கேட்கிற ஒரு விஷயம், விரும்பின ஒரு விஷயம் தான் இந்த காம்பவுண்டிங் கால்குலேட்டர். அது என்னங்கிறத இப்ப நான் வந்து ஷோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது என்னோட வேலெட்டு. ஸோ இந்த வேலெட்டை வந்து 28 எல்ஜினஸ் வந்து நான் ஸ்டேக்கிங் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் 28 எல்ஜினஸ் வந்து எனக்கு ஸ்டேக்கிங்ல போயிருக்கு. ஸோ நான் டீசென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்ட் சொன்னோம். நம்மளுடைய அமௌண்ட் எவ்வளவு அமௌண்ட் ஸ்டேக்கிங் ஆகி டெவலப் ஆயிட்டு இருக்கு நம்ம இங்கேயே பார்க்கலாம். ஸோ அது வந்து இப்போ நான் ஷோ பண்ண நான் ஸ்டேக் பண்ண அமௌண்ட் எனக்கு டெவலப் ஆகி இப்போ 28 எல்ஜினஸ் தான் இங்க இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாம இங்க வந்து இந்த 3 டாட்ஸ் டச் பண்றப்ப அங்க டெஃபின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இந்த 3 டாட்ஸை வந்து டச் பண்றப்ப டெஃபிங்கிற அந்த ஆப்ஷன் வரும். அது வந்து ஆக்சுவலி மேல இருக்கிற இந்த 3 டாட்ஸ் மோர் இருக்குல்ல இங்க. ஸோ இதை டச் பண்றேன். இங்க வந்து டெஃபி இந்த ஆப்ஷன் வந்து ஓபன் பண்றப்ப ஸோ ஆர்ஜினுடைய அமௌண்ட், அதாவது ஆர்ஜின்ல எனக்கு வந்து எவ்வளவு அசெட் இருக்கு அப்படிங்கறத இங்க பார்க்க முடியும். ஸோ டீசென்ட்ரலைஸ்டு ஃபைனான்ஸ்ல இருக்கிறப்ப இது வந்து நம்மளால ஓப்பன் சோர்ஸா நம்மளுடைய அமௌண்ட் வந்து எங்க இருக்குது, இப்ப எவ்வளவு டெவலப் ஆயிக்குங்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஓகேங்களா, இது ஒரு விஷயம். இப்ப காம்பவுண்டிங் கால்குலேட்டருக்கு போகும். நீ நிறைய சொல்லணும் இல்ல சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஃபண்ட் வந்து எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு காம்பவுண்டிங் கால்குலேட்டர். ஸோ எக்ஸ்ப்ளோர்ல போயிட்டு நான் ஆர்ஜின்குள்ள லாகின் பண்ணுவேன். இங்க இந்த மெனு பாரை டச் பண்ணோன்னே ஸ்டேக்குங்கிற ஆப்ஷன். ஸோ இதுக்குள்ள நம்ம என்ட்ரி ஆறப்ப இங்க வந்து காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட் டிவைஸ் 8 hours ஒன்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆகுதுன்னு சொன்னோமா. ஸோ அடுத்து இனி 6 மணி நேரம் 54 நிமிஷத்துல அடுத்த அமௌண்ட் வந்து கிடைக்கும். அடுத்து APY ஆனுவல் பர்சன்டேஜ் ஈல்டு, இது ஒரு கால்குலேஷன் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இது வந்து சொல்றாங்க. அடுத்து வந்து டோட்டல் வேல்யூ டெபாசிட்டர் எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ கரண்ட் ஸ்டேக் என்னுடைய கரண்ட் ஸ்டேக்டு அமௌண்ட் எவ்வளவு இருக்குது அப்படிங்கறது இங்க பார்க்கலாம். ஸோ கரண்ட் இன்டெக்ஸ் அப்படிங்கிறது நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றப்ப ஒரு எல்ஜினஸ் ஒருத்தர் ஸ்டேக் பண்ணார்னா அவருக்கு வந்து இப்போ எவ்வளவு வந்திருக்குங்கிற ஒரு கால்குலேஷன். ஸோ இது வந்து நம்மளுடைய ஸ்டேக் அண்ட் அன்ஸ்டேக். ஸோ 24x7 hours எப்போ வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன்ல, அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க அன்ஸ்டேக்டு பேலன்ஸ் வேலட்ஸ்ல எவ்வளவு இருக்குங்கிற பார்க்கலாம். ஸோ ஸ்டேக்டு பேலன்ஸ் 28.899 நான் கரண்ட் ஸ்டேக்டு வேல்யூ காமிச்சுல அது வந்து இங்கேயும் காமிக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க நெக்ஸ்ட் ரிவார்டு அமௌண்ட் எவ்வளவு கிடைக்க போகுது, அந்த 6 மணி நேரம் கழிச்சு எனக்கு எவ்வளவு எல்ஜினஸ் கிடைக்கும், அது எவ்வளவு பர்சன்டேஜ். ஸோ நான் உங்கள்கிட்ட சொன்னேன் எவ்வளோ $1 பண்ணாலும் $1,00,000 பண்ணாலும் ரிவார்டோட பர்சன்டேஜ் வந்து ஈக்குவலா இருக்கும்ட்டு. ஸோ இப்ப நீங்க யாரு வேலட்டை வேணாலும் எந்த வேலட்டை வேணாலும் நீங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த நெக்ஸ்ட் ரிவார்டு ஈல்டுங்கிறது 0.2018% தான் இருக்கும். நீங்க எந்த வேலட்டு $1/2 ஒருத்தர் பண்ணாலும் அவர் வேலட்டையும் நீங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். $5,00,000 ஒருத்தர் பண்ணியிருந்தாலும் அவர் வேலட்டையும் நீங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பண்ணா இதே தான் பர்சன்டேஜ் வந்து ஈக்குவலா தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்ராக்சிமேட் கால்குலேஷனா 5 daysல வந்து எவ்வளவு ROI கிடைக்குங்கிறத இங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸோ காம்பவுண்டிங் கால்குலேட்டர் வந்தாச்சா. ஸோ இந்த காம்பவுண்டிங் கால்குலேட்டர்ல வந்து நான் இப்போ 28 எல்ஜினஸ் எனக்கு ஸ்டேக்கிங்ல போயிட்டு இருக்கு. அதை நான் கால்குலேட் பண்ணல. ஒரு 10 எல்ஜினஸ். ஓகேங்களா. ஸோ 10 எல்ஜினஸ் இப்போ கால்குலேட் பண்ணுவோம். 10 எல்ஜினஸ் இன்னைக்கு ரேட்டுக்கு $6 வச்சோம்னா $60. ஓகேங்களா. $60ங்கிறப்ப ஒரு ரவுண்டா பார்த்தோம்னா ஒரு $6,000 வச்சுக்கோங்க. 6,000 அமௌண்ட் வந்து இப்போ நான் ஸ்டேக் பண்றேன். ஸ்டேக் பண்றப்ப 7 days அதாவது 1 week ஸ்டேக் பண்ணனா $10ங்கிறது 10.4324, அதாவது $60ங்கிறது $61 மாறி இருக்கு. $1 ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓகேங்களா. அதாவது கிட்டத்தட்ட $1.5 ப்ராஃபிட் வந்திருக்கும். அடுத்து 1 month.
ஸோ 1 மந்த்துக்கு நான் அதே காம்பவுண்டிங்ல வந்து நான் ஸ்டேக் பண்றப்ப இப்ப இருக்கிற ரிவார்டு ஈல்ட வச்சு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த $10 10 எல்ஜினஸ்ங்கிறது 11 எல்ஜினஸா மாறி இருக்கும். $60 71 கிட்ட வந்திருக்கும் ஒரு மாசத்துல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து 6 மாசம் 6 மாசத்துக்கு கால்குலேட் பண்றப்ப $10 $29 மாறி இருக்கும். ஸோ $10 எல்ஜினஸ்ங்கிறது 29 எல்ஜினஸா மாறி இருக்கும். இப்ப கரண்ட் பிரைஸை வச்சு $60 $175 மாறி இருக்கும். கிட்டத்தட்ட 3 டைம்ஸ் ஆஃப் ப்ராஃபிட். கரெக்டா? ஸோ 60 6 into 3 $180 $175 நியர்லி 3x. ஓகேங்களா? கிடைச்சிருக்கு இப்ப இருக்கிற ரேட்டுக்கு. இதே ரேட்டு கூடுச்சுன்னா அது வேற, அது அதுக்கப்புறம் சொல்றேன். அதுக்கப்புறம் 1 இயருக்கு. ஸோ 1 இயருக்கு கால்குலேட் பண்றப்ப இந்த 10 எல்ஜினஸ்ங்கிறது 90 எல்ஜினஸா மாறி இருக்கு. 9 டைம்ஸோட மாறி இருக்கு. ஸோ டாலர் வேல்யூ பொறுத்த வரைக்கும் $537 கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 537ங்கிறப்ப ஸோ 6 9s are 54. ஓகேங்களா? $540 கிட்டத்தட்ட 9x வந்து ப்ராஃபிட்டோட நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப இருக்கிற கால்குலேஷன் படி, இப்ப இருக்கிற ரேட்டு படி ஒரு 1 இயர்ல கிடைச்ச ப்ராஃபிட் நம்ம ஒரு 3 இயர்ஸ்க்கு கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ 1 by 1 நமக்கு வந்து 1 இயர் வரைக்கும் தான் கால்குலேட் பண்ண முடியும். அடுத்து என்ன, இது அப்படியே காம்பவுண்டிங்ல வரப்ப இந்த அமௌண்ட் அப்படியே போட்டோம்னா அடுத்த இயருக்கு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து இந்த எல்ஜினஸ் தான் காப்பி பண்ணி, ஏன்னா நமக்கு எல்ஜினஸோட ப்ராஃபிட் தான் வருது. ஸோ இந்த எல்ஜினஸ் வந்து காப்பி பண்ணி நெக்ஸ்ட் வந்து நான் வந்து பிளேஸ் பண்ணோன்னே அடுத்த இயர் செகண்ட் இயர்ல எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 எல்ஜினஸ்ங்கிறது 826 எல்ஜினஸ். ஸோ காம்பவுண்டிங் எஃபர்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. 826 எல்ஜினஸா கிடைக்குது. டாலர் வந்து பாருங்க $4886 ப்ராஃபிட். ஓகேங்களா? 2வது வருஷத்துல வெறும் 10 எல்ஜினஸ் $60ங்கிறது இன்னைக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு பாருங்க. அப்போ 3வது வருஷம் 3 இயர்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நீங்க உங்களுடைய கேபிட்டலை கூட நீங்க வந்து அன்ஸ்டேக் பண்ணி எடுத்துட்டு பேலன்ஸை கூட நீங்க வச்சு ஒரு 3 இயர்ஸ் ஒரு லாங் டேர்ம் டிஜிட்டல் அசட்டா நீங்க இங்க பார்க்கலாம். ஸோ 10 எல்ஜினஸ் 3 வருஷத்துல வந்து 7517 எல்ஜினஸா மாறி இருக்கு. டாலர் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $44,428 மாறி இருக்கு. அது இந்தியன் வேல்யூ கன்வெர்ட் பண்ணி பார்ப்போமா? ஜஸ்ட் வந்து இது பண்ணிட்டு கன்வெர்ட் பண்ணி கூகுள்ல வந்து சர்ச் பண்றேன். எல்லாமே ரியல் டைமா தான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ கூகுள்ல போய் நம்ம சர்ச் பண்றப்ப அந்த $44,428 அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா இங்க காமிக்கிறேன். கிட்டத்தட்ட 40,08,208 இந்தியன் மணில வெறும் 10 எல்ஜினஸ் $60. நீங்க இப்ப ஸ்டேக் பண்ண $6000 3 மாசத்துல 40 லட்சம் ரூபாயா மாறி இருக்கு. இது நல்ல ஒரு ப்ராஃபிட் தானே? கண்டிப்பா நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். சரி, ஓகே. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரேட்டு கூடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப எவ்வளவு எல்ஜினஸ் கிடைச்சிருக்கு 3 வருஷத்துல? 7517 எல்ஜினஸ். இதுதான் நம்ம கால்குலேஷன். இப்ப 3 வருஷம் கழிச்சு நம்மளுடைய எல்ஜினஸோட பிரைஸ் ஒரு எல்ஜினஸ் $10 வச்சுப்போம். அப்ப எவ்வளவு அமௌண்ட்? 75,170 கிட்டத்தட்ட 75 லட்சம். ஓகேங்களா? நெகட்டிவா திங்க் பண்ணோம். ஒருவேளை பிரைஸ் வந்து கம்மியாகி $1 வரைக்கும் வந்துருச்சுன்னு வச்சுப்போம். ஸோ $1 வரைக்கும் மூவ் ஆகாது. மூவ் ஆனாலும் நம்ம ட்ரெஸரி வந்து பைபேக் பண்ணி பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது மெக்கானிசம். ஓகே, இருந்தாலும் சொல்றேன். $1க்கு மூவ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோமே, இந்த 7517 எல்ஜினஸ்ங்கிறது $7517. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் ரூபாய், 7.5 லட்சம் 8 லட்சம் ரூபாய் கிட்டன்னு வச்சுக்கோ. ஒரு 7.5 லட்சம் ரூபாய்னு வச்சுக்கோம். ஸோ $6000 இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 3 வருஷத்துல 7 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் எடுக்க முடியும்னா இது நல்ல ப்ராஃபிட்டா இல்லை? இது வரைக்கும் லைஃப்ல எத்தனையோ டைம் நம்ம வந்து $6000 இன்னைக்கு வீட்டுல போய் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ ப்ராடக்ட் நம்ம பை பண்ணி வச்சிருப்போம். வாங்கினதுக்கு அப்புறம் இதை ஏன்டா வாங்கினோமோன்னு சொல்லி ஒரு மூலையிலயோ இல்ல பரன் மேலேயோ இல்ல அது வேலை செய்யாமலோ ஏதோ ஒண்ணு பண்ணிருப்போம். ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பா $6000 மேலேயே வந்திருக்கும். ஒரே ஒரு டைம் நம்ம லைஃப்பை மாற்றுறதுக்காக ஒரு $6000 நம்ம இங்க ஸ்டேக் பண்ற மூலமா 3 வருஷம் தான். இந்த 3 வருஷத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் பாருங்க. ஸோ அதுமே வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிற டைம். ஆக்சுவலி வந்து லாஸ்டா வந்து மே ஜூன் மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா $20 வரைக்குமே நம்ம எல்ஜினஸோட பிரைஸ் வந்து மூவ் ஆச்சு. ஸோ $20 அதுல மூவ் ஆகிட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஸோ கிராஜுவலா டிக்ரீஸ் ஆச்சு, கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆச்சு. அந்த $20 மூவ் ஆகிறப்பலாம் நிறைய பேர் வந்து அன்னைக்கு டைம்ல வந்து சேல் பண்றப்ப நல்ல ஒரு ப்ராஃபிட்ல வந்து அவங்க வந்து பண்ணாங்க. ஸோ லாங் டேர்மா நம்ம திங்க் பண்றப்ப ஒரு நல்ல ஒரு வேல்யூ, நல்ல ஒரு அசெட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நம்மளுடைய ஸ்டேக்கிங் ரிவார்டு வந்து இருக்குது. ஓகேங்களா?
ஸோ உங்களுக்கு வந்து பிளான் புரிஞ்சிருக்கும், எப்படி வந்து காம்பவுண்டிங் மூலமா நமக்கு ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆகுதுங்கிறத புரிஞ்சிருக்கும். ஸோ அது போக வந்து நம்ம கிரிப்டோ நம்மளுடைய ப்ராஜெக்டை பத்தி அனலைஸ் பண்றதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் அனலைசர் இருக்காங்க. அதே போல ஆடிட்டிங் ரிப்போர்ட், ஸோ செட்ரிக் தான் நமக்கு ஆடிட் பண்ணிக்காங்க, ஆடிட்டிங் ரிப்போர்ட்டும் நம்மளால பார்க்க முடியும். இதோடைய மற்ற டீட்டெயில்ஸ் இன்னும் கிளாரிஃபிகேஷன் வேணும்னா நீங்க வந்து டெக்னிக்கல் ஜூம் மீட்டிங்ல அட்டன் பண்றப்ப நீங்க எந்த டவுட்னாலும் நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். அப்பதான் கிளியர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க எப்ப வேணாலும் உங்களுடைய உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவர் மூலமா அந்த நாலேஜை வந்து உங்களால எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு